வணக்கம். இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் ஃபண்ட்ல பெர்க்யூசைட்ஸ் வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் ஃபெசிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு ப்ராப்ளத்தில் உங்களை பார்க்க வந்திருக்கு. எக்ஸசைஸ் நம்பர் 46 பார்க்கலாமா? ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, மிஸ்ஸஸ் மணிகுமாரி இஸ் ஒர்க்கிங் இன் டிவிஎஸ் லிமிடெட் மதுரை. த கம்பெனிஸ் மெயின்டைன்ட் a பப்ளிக் ஸ்கூல் at மதுரை. Books of accounts of the schools and the companies are maintained separately. Mrs. Manikumari's son and his younger brother are student of that school. Compute the perquisites value அப்படின்னு கேட்டுருக்காங்க. Cost of education in a similar institution, amount charged from மணிக்குமாரி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சன்னுக்கு ஃபீஸ் வந்து அந்த எம்ப்ளாயர் ரன் பண்ண ஸ்கூலில் வந்து ஃபீஸ் 2000 வாங்குறாங்க. ஆனால் அதே சிமிலர் இன்ஸ்டியூஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் 4500 வாங்குறாங்க. எங்கள் பிரதருக்கு 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எம்ப்ளாயர் அவங்க ஸ்கூலில். ஆனால் அதே சிமிலர் ஸ்கூல் பக்கத்தில் இதே மாதிரி ஸ்கூல்னா ஃபீஸ் வந்து 9000 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான எப்படி டாக்ஸபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்போ லைட்டாக பார்க்கலாம். எஜுகேஷன் ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் டு தி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயி இன் அன் இன்ஸ்டியூஷன் மெயின்டைன் பை தி எம்ப்ளாயர் அப்படின்னு பார்த்தா, காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் இன் சிமிலர் இன்ஸ்டியூஷன் இன் தி லொக்காலிட்டி இஸ் டாக்ஸபிள். அப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க, ஒரு 1000 ரூபா பெர் மந்த் பர் சைல்டு வந்து நாட் டாக்ஸபிள். ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஹியர் 4500 அவங்க என்ன பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும். சப்போஸ் 2000 ஏற்கனவே பே பண்ணியிருந்தாங்கன்னா அதில் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள், சன் ஆஃப் மணிக்குமாரி மொத்தம் 4500 ஃபீஸ் சிமிலர் இன்ஸ்டியூஷனில். அதில் 2000 ருபீஸ் நம்ம வந்து லெஸ் பண்ணிடுறோம். ஏன்னா ஆல்ரெடி அந்த எம்ப்ளாயர் சார்ஜ் பண்ணியிருக்காரு, அதை லெஸ் பண்ணிக்கிறோம். அதாவது எம்ப்ளாயும் பே பண்ணியிருக்கிறாங்க. தென் ஃபார் ஹிஸ் சைல்டு சன் ஆர் டாட்டர் இருந்தால் அதுக்கு ஒரு 1000 ரூபா நாட் டேக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தையும் லெஸ் பண்ணுறோம். இப்போ மொத்தத்தில் 4500 டேக்ஸ் பே பண்ணணும். அது ஆல்ரெடி பெய்டு 2000 லெஸ் பண்ணிடுறோம். அண்ட் தென் ஒரு 1000 லெஸ் பண்ணி 3000 லெஸ் பண்ணால் வி காட் 1500 இன்ட்டு 12னா 18000 ருபீஸ் கிடைக்குது. அப்புறம் எங்கள் பிரதர் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ எங்கள் பிரதருக்கு 9000 ருபீஸ் ஃபீஸு ஆனால் ஆல்ரெடி பெய்டு 3000. அப்போ அதுலேருந்து இது லெஸ் பண்ணி 6000 இன்ட்டு 12. இதில் ஏன் 1000 லெஸ் பண்ணல அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா, ஃபார் சைல்டு ஒன்லி, சன் ஆர் டாட்டருக்கு மட்டும்தான் அந்த 1000 நாட் டேக்ஸபிள். ஃபார் பிரதர் சிஸ்டர்னா தே ஹாவ் டு அது நாட் எல்லாமே டேக்ஸபிள் தான். ஸோ வி காட் 6000 இன்ட்டு 12 72,000. டோட்டல் வேல்யூ, இது பெர்க்யூசைட்ஸ் வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 90,000 ருபீஸ் கிடைக்குது. தட்ஸ் ஆல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம்.